முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கான ஒரு தகவல் கொடுக்கணும் அந்த வீடியோ மேக் பண்ணது. ஸோ இந்த தகவல் வந்து நம்ம பட்டதாரி ஆசிரியர்களுக்குமே கொடுத்துருக்கோம். அதே சேம் தான் இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் மிக முக்கியமான ஒரு தகவல், காலியிடங்கள் நிரப்புதல். ஸோ அது பட்டதாரி ஆசிரியர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பட்டதாரி ஆசிரியர்கள் மட்டும் கிடையாது, முதுகலை ஆசிரியர்களுக்கும் இந்த விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது என்ன அப்படின்னா, இந்த உபரியாக உள்ள ஆசிரியர்களில் வந்து எந்தெந்த ஸ்கூலில் வந்து உபரியாக இருக்கிறாங்களோ அந்த ஆசிரியர்களை வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, கம்ப்ளீட்டாக எடுத்துட்டு அந்த வேக்கண்ட்டை வந்து பர்மனண்ட்டாக இனிமேல் வந்து வேக்கண்ட்டே இல்லாத மாதிரி பொது பிரிவினருக்கு அதை மாற்றிடுவாங்க. ஓகேவா? அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஒவ்வொரு மாவட்ட முதன்மை கல்வியாளருக்கு வந்து பள்ளிக்கல்வித்துறை அறிவித்திருக்காங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு மாவட்ட முதன்மை கல்வியாளர்களும் என்ன பண்ணணும் அப்படின்னா, உபரியாக உள்ள ஆசிரியர்களோட காலியிடங்களை வந்து அந்த ஸ்கூல்லேருந்து அந்த இடம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு, அதாவது பள்ளி கல்வித்துறைக்கு வந்து அதை கொடுத்துடணும். ப்ரெசன்ட் லெவல்லையும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வேக்கண்ட் கிடையாது. இன் ஃபியூச்சர்லேயும் அந்த வேக்கண்ட் வந்து வேக்கண்ட்டாக இருக்காது. ஸோ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாணவர்களின் எண்ணிக்கை ஏற்ப ஆசிரியர் நிர்ணயம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு சில ஸ்கூலில் வந்து பார்த்தீங்கன்னா மாணவர்கள் இல்லாத காரணத்தால் அந்த இடங்கள் வந்து உபரி இடங்களாக அறிவிச்சுறாங்க. அந்த உபரி இடத்தை என்ன பண்ணும் அப்படின்னா, அந்தந்த தலைமை ஆசிரியர்கள் வந்து காலி பணியிடங்களை வந்து சப்மிட் பண்ணிடணும். அந்த இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட் ப்ரெசன்ட் உள்ள வேக்கண்ட் கிடையாது. அதேமாதிரி ஃப்யூச்சர்லேயும் அது வந்து வேக்கண்ட்டாக வந்து கன்சிடர் பண்ணிக்க கூடாது அப்படின்ற ஒரு தகவலை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு முதன்மை கல்வியாளரை வந்து பள்ளி கல்வித்துறை வந்து இது வந்து அறிவித்திருக்காங்க. ஸோ இமீடியட்டாக அந்த ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து பட்டதாரி ஆசிரியர்கள் மற்றும் முதுகலை ஆசிரியர்கள், நிலை ஆசிரியர்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு பொதுவான ஒரு தகவல். ஸோ இதில் வந்து மிக முக்கியமாக முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு ஆசிரியர் தேர்வாரியம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 காலிப்படங்கள் தான் இந்த அனுமதியில் கொடுத்துருக்காங்க. சரிங்க, அதை பற்றி நம்ம டீட்டெயிலாகவே நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். வேக்கண்ட் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு அதிகமாகும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஒரு விஷயம் வந்து பள்ளிக்கல்வித்துறை முதன்மை கல்வி அலுவலருக்கு வந்து அறிவித்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு வீடியோஸ் கொடுத்துருப்போம் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு கம்ப்ளீட் டேட்டா கலெக்ஷன். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ராசஸ் சொன்னால் கம்ப்ளீட் டேட்டா கலெக்ஷனை வச்சு 2023 அப் டு இதை வரைக்கும் நோட்டிஃபை பண்ணி வரைக்கும் பட்டதாரி ஆசிரியர்களுக்கு எப்போ வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுற வரைக்கும் ஒரு தகவலை பள்ளிக்கல்வித்துறை டிஆர்பிக்கு வந்து அறிவித்திருக்காங்க. ஒரு அரசாணையாக வந்து அவங்க பிறப்பிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இந்த டேட்டா கலெக்ஷன் ஸ்டார்ட் பண்ணது அப் டு எண்டு வரைக்கும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் டேட்டை வந்து அவங்க அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ஆட்டம் ஒரு அரசாணையாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சொன்ன அதே ப்ராசஸ் தான். உபரியாக உள்ள ஆசிரியர்களை வந்து அது வந்து என்னம்னா பொது பிரிவுக்கு, அந்த பிரிவுக்கு நம்ம சப்மிட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து காலியிடங்கள் அட் ப்ரெசன்ட் லெவல்லையும் காலியிடம் கிடையாது. ஃப்யூச்சர்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது காலியிடங்களாக வந்து கன்சிடர் பண்ணிக்க மாட்டாது. ஓகேங்களா? ஸோ இது வந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கு 200 காலிப்படங்கள் வந்து ஆசிரியர் தேர்வாரியம் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு தெரியும், ஆனுவல் பிளானில் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. போன டைமை காட்டிலும் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 போஸ்டிங் பக்கம் நம்மளுக்கு குறைச்சலாகவே தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இதே மாதிரி வந்து நம்மளுக்கு வேக்கண்ட் வந்து எப்படி வந்து நிரப்புதல் பண்ணுறது நம்ம நோட்டிஃபிகேஷன் நம்மளுக்கு வரதை பொறுத்து தான் நம்மளுக்கு தெரியும் ஆசிரியர் காலிப்படங்கள் முதுகலை பட்டதாரி ஆசிரியர்கள். சரிங்களா? ஸோ அதனால் வந்து முதுகலை பட்டதாரி ஆசிரியருக்கு கண்டிப்பாக இந்த ஒரு செய்தி வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு தான் இந்த வீடியோ மேக் பண்ணது. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.